ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் பைத்தானில் லிஸ்ட் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் நிறையா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் இன்சர்ட், அப்டேட், டெலீட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ லிஸ்ட்டில் எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு அப்பெண்ட், எக்ஸ்டெண்ட், இன்சர்ட்னு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ அப்பெண்டுங்கிறது என்ன பண்ணுன்னா, ஒரே ஒரு எலமெண்ட்டை எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஏன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் 3 வேல்யூஸ் இருக்குது, 1 2 3ன்னு. இப்போ a டாட் அப்பெண்ட் ஆஃப் 4ன்னு சொன்னால் அந்த தேர்டுக்கு அப்புறம் அந்த 4th எலமெண்ட் போய் ஆட் ஆகிடும். இதுக்கப்புறம் எகெயின் a டாட் அப்பெண்ட் ஆஃப் 5ன்னு சொன்னால் 4க்கு அப்புறம் அந்த 5 போய் ஆட் ஆகிடும். இப்போ ஏங்கிற நேமில் ஒரு எம்டி லிஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ எம்டி லிஸ்ட்னால் அதில் எலமெண்ட்டே இல்லை. இப்போ நம்ம a டாட் அப்பெண்ட் ஆஃப் 1 இல்லை 2 எது சொன்னாலும் ஃபஸ்ட்டு போய் ஆட் ஆகிடும். ஓகேவா? எலமெண்ட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போயிட்டு லாஸ்ட்டாக போயிட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் ஒன்லி ஒன் எலமெண்ட்டை மட்டும்தான் அப்பெண்ட் ஃபங்க்ஷனில் ஆட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸை எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிவிடும். அதாவது அப்பெண்டு ஒரே ஒரு எலமெண்ட் தான், இது மோர் தென் 1 எலமெண்ட்டை இதை ஆட் பண்ணும் எக்ஸ்டெண்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். உள்ளார நான் 4,5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி லிஸ்ட்டில் 1 2 3ங்கிற வேல்யூ இருக்கா. இப்போ a டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 4,5ன்னு சொன்னால் அந்த 4 5 வந்துட்டு லாஸ்ட்டாக போய் ஆட் ஆகிடும். இப்போ இது வரைக்கும் பார்த்த அப்பெண்டும் சரி எக்ஸ்டெண்டும் சரி ரெண்டுமே லாஸ்ட்டில் தான் போய் ஆட் பண்ணுது. ஆனால் நம்ம பர்டிகுலர் பொசிஷனில் ஆட் பண்ணணும்னு நினச்சா அதை நம்மளால் பண்ண முடியல. அதுக்கு தான் வந்துட்டு நமக்கு இன்சர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா பர்டிகுலர் பொசிஷனில் நமக்கு யூஸருக்கு ஏற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணிடும். இப்போ இதுக்கு வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக இண்டெக்ஸையும் கொடுக்கணும், எலமெண்ட்டையும் கொடுக்கணும். இப்போ ஏங்கிற லிஸ்ட்டில் 5 10 15 3 வேல்யூ இருக்குது. இப்போ a டாட் இன்சர்ட் ஆஃப் 1,8 அப்படின்னா 1 இண்டெக்ஸ் பொசிஷனில் இந்த 8ங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ 1 பொசிஷனில் ஆல்ரெடி 10 இருக்குது. இப்போ வந்து 10 வந்து நவுந்து போயிடும், 8 வந்து நடுவில் இன்சர்ட் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஏன்னு ஒரு லிஸ்ட்டில் 3 வேல்யூஸ் இருக்குது, 10 20 13. இப்போ ஃபஸ்ட்டு ஏவை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூவை அப்பெண்ட் பண்ணுறேன், 40ங்கிறத. அதுக்கப்புறம் எகைன் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 20 30 இருக்குது, அடுத்து 10 20 30 40 இருக்குது. ஓகேவா? அப்பெண்டுங்கிறது லாஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ அப்பெண்டுக்கு பதில் எக்ஸ்டெண்டுன்னு மாற்றிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 40,50 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு 10 20 30 பிரிண்ட் ஆகுது, அடுத்து 10 20 30 40 50 ரெண்டுமே எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் மூலிமா ரெண்டும் ஆட் ஆகி பிரிண்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், அந்த எக்ஸ்டெண்டில் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தா ஆட் ஆகாதான்னு. ஒரு வேல்யூ கொடுத்தாலும் ஆட் ஆகும். இப்போ பாருங்கள், 60 கொடுத்ததும் ஆட் ஆகிடுச்சு. அதாவது மினிமம் 1 எலிமெண்ட் இருக்கணும், மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். அப்பெண்டில் தான் ஒரே ஒரு எலிமெண்ட் கொடுக்க முடியும். எக்ஸ்டெண்டுங்கிறது மோர் தென் நிறைய எலிமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், 4 எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண 4மே ஆட் ஆகிடுச்சு. இப்போது இந்த 4 எலிமெண்ட்டை நான் ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை கூட நம்ம ஆர்குமெண்ட்டாக கொடுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எல்லுன்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த எல்லில் இந்த வேல்யூஸ்லாம் காப்பி பண்ணி வச்சிட்டேன். இப்போ எல்லை வந்துட்டு நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். இப்போவும் நமக்கு பாருங்கள், அவுட்புட்டில் ரன் பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்டுக்கு வேல்யூ நம்ம லிஸ்ட்டாகவும் கொடுக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷன் பார்ப்போம். இன்சர்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஒன்று வந்து இண்டெக்ஸ் பொசிஷன், இன்னொன்று வந்து வேல்யூ. இப்போ 0 இண்டெக்ஸ்க்கு நேராக 10 இருக்குது. அதில் 5ங்கிற வேல்யூ இப்போ நான் மாற்றுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 0 இண்டெக்ஸ் நேராக 5 வந்து பிரிண்ட் ஆகிருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் பர்டிகுலர் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஆட் பண்ணுறதுக்கு 3 ஃபங்க்ஷன் பார்த்தோம், அப்பெண்டு, எக்ஸ்டெண்டு, இன்சர்ட்னு. இப்போ டெலீட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபங்க்ஷன் இருக்குது, பாப்பு, ரிமூவ், கிளியர் அப்படின்னு. இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ பாப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட்டாக இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்கணும். அது கொடுத்தோன்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு டெலீட் ஆகிடும். சப்போஸ் இண்டெக்ஸ் கொடுக்காமல் எம்டியாக விட்டுட்டோன்னா லாஸ்ட் எலமெண்ட்டை அதை ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேவா? இது ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ரிமூவ் பண்ண எலமெண்ட்டை நமக்கு ரிட்டனும் பண்ணும். ரிட்டன்னா வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். நம்ம ஒரு வேரியபிளில் அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம அதை இந்த எலமெண்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்குன்னு நம்ம அதை பிரிண்ட் கூட பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு பதில் வேல்யூவை ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். அந்த வேல்யூவை அது கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ நெக்ஸ்ட்டு கிளியருங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுன்னா லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு எம்டி லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் டெலீட் ஆகிட்டு எம்டி லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ 1 by 1 கம்ப்யூட்டரில் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ a டாட் பாப்பில் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன் 0ன்னு. இது வந்து 10ங்கிற வேல்யூவை டெலீட் பண்ணிடணும். பாருங்கள், 10 டெலீட் ஆகிடுச்சா. பாக்கி இருக்கிற 20 30 தான் பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம இண்டெக்ஸ் எதுவும் கொடுக்கலன்னா லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ 30 வந்து காணாமல் போயிடும். பாருங்களா, 30 காணாமல் போயிடுச்சு. அப்புறம் பாப்புங்கிற ஃபங்க்ஷன் டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நமக்கு ரிட்டர்னும் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நான் பிங்கிற வேரியபிளில் அந்த டெலீட் பண்ணப்பட்ட எலிமெண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ரிமூவ் எலிமெண்ட்டையும் சொல்லிட்டு பியை பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள்,
நமக்கு ரிமூவ் ஆன பிறகு ரிமூவ்டு எலிமெண்ட்டோட வேல்யூவும் சேர்த்து லாஸ்ட்டாக பிரிண்ட் ஆகுது. எப்படின்னா அது ரிட்டர்ன் பண்ணுறதுனால அதை நம்ம பண்ண முடியுது. இப்போ நெக்ஸ்ட்டு ரிமூவ் பார்க்க போகிறோம். இப்போ பாப்புங்கிறத எடுத்துகிட்டு நான் ரிமூவ்னு கொடுத்துட்டு இதுக்கு நம்ம இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடாது, ஆர்குமெண்ட்டு வேல்யூ கொடுக்கணும். நான் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ ரிமூவ் வந்துட்டு பாப் மாதிரி ஒர்க் ஆகுது. நமக்கு டெலிட் பண்ண பிறகு அந்த வேல்யூலாம் ரிட்டர்ன்லாம் பண்ணாது. அதனால் நம்ம ஒரு வேரியபிளில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ணால் நமக்கு வந்துட்டு ரிமூவில் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பாருங்கள், ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ரிமூவ்டு எலிமெண்ட் இஸ் நன்னு வருது பாருங்கள். இது ஒன்லி வந்து பாப்பில் மட்டும்தான் வந்துட்டு டெலிட் பண்ணப்பட்ட எலிமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரிமூவில் ஜஸ்ட்டு டெலிட் மட்டும்தான் பண்ணும். அதை வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணாது. அதனால் நமக்கு அது ஒர்க் ஆகாது. இப்போ அடிஷ்னலாக இன்னொரு விதமாக நம்ம டெலிட் பண்ண முடியும். இது வந்துட்டு நம்ம டெலிட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ டெல்லுன்னு கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஸ்லைஸ் ஆப்ரேஷனாக நம்ம பண்ணலாம். ஓகேவா? இப்போ டபுள் கோலன் கொடுத்துட்டா எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் எண்டு எதுவுமே கொடுக்கலனா எல்லாமே டெலிட் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்லைசிங்லாம் பண்ணுவோம்ல, இண்டெக்ஸ் ஸ்டார்ட்டு எண்டு இந்த இண்டெக்ஸ்லாம் கொடுப்போம்ல, அதுமாரி கொடுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் எண்டு கொடுத்துருக்கேன். இப்போ 0:1னா ஃபஸ்ட் எலிமெண்ட் மட்டும் தான் டெலிட் ஆகும், 10 மட்டும் தான். 0:2ன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட் டெலிட் ஆகும். 0:3ன்னு சொன்னால் 3 எலிமெண்ட்டுமே டெலிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்லைசிங் யூஸ் பண்ணி வந்துட்டு எலிமெண்ட்டை டெலிட் பண்ண முடியும். இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது, அதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லைஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் டெல் ஏன்னு கொடுத்துட்டா அது என்டையர் லிஸ்ட்டே டெலிட் பண்ணிவிடும். அதாவது வேரியபிளே ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக டெலிட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் இது யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கிளியர்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஒரு எம்டி லிஸ்ட்டை ரீடைன் பண்ணும். அதாவது லிஸ்ட்டு வேரியபிள் அப்படியே தான் வச்சுக்கும், வேல்யூஸ் மட்டும் தான் டெலிட் பண்ணும். அப்போது கிளியருக்கும் டெல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால், கிளியருங்கிறது எலமெண்ட்ஸை மட்டும் தான் டெலிட் பண்ணும், எம்டி லிஸ்ட்டை ரீடைன் பண்ணும். டெல் யூஸ் பண்ணால் எலமெண்ட் மட்டும் இல்லாமல் வேரியபிளையும் சுத்தமாக டெலிட் பண்ணும். அதனால் ஒரு எம்டி லிஸ்ட்டு கூட நமக்கு ரீடைன் ஆகாது. சுத்தமாக வேரியபிளே கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ரிவர்ஸில் மாறி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதில் நம்ம 5 கொடுத்துட்டா 5ங்கிற எலமெண்ட் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுங்கிற கவுண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதுவே நம்ம ஆர்குமெண்ட்டில் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிட்டோன்னா டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். இப்போ பார்த்த 3 ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ட்ரை பண்ணுவோம். ரிவர்ஸ் யூஸ் பண்ணால் லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சார்ட் யூஸ் பண்ணுவோம். சார்ட் யூஸ் பண்ணால் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். இப்போ வந்துட்டு நமக்கு என்னென்னா லிஸ்ட்டு ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குது. இப்போ நம்ம வேல்யூஸ் எதாவது மாற்றி கொடுப்போம். இப்போ நான் வந்து 100ன்னு கொடுக்குறேன். 100 வந்து லாஸ்ட்டாக வரணும். இப்போ சார்ட் ஆகி பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போமா? இப்போ ஒரிஜினல் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு 100, 20, 30. இப்போ 20, 30, 100ன்னு சார்ட்டட் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ கரெக்டாக சார்ட் ஆகிருக்கு. இதுவே நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகணும்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிடணும். இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ 100, 30, 20 இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு சார்ட்டட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சார்ட்டுக்கும் சார்ட்டடுக்கும் என்ன வித்தியாசம்னா சார்ட்டுங்கிறது ஒரிஜினல் லிஸ்ட்டை சார்ட் பண்ணி தான் விடும். ஆனால் சார்ட்டடுங்கிறது ஒரிஜினல் லிஸ்ட்டை சார்ட் பண்ணாது, மாடிஃபைலாம் எந்த சேஞ்சஸுமே பண்ணாது. நமக்கு ஒரு நியூ லிஸ்ட்டை சார்ட்டட் லிஸ்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம பிங்கிறதுல ஸ்டோர் பண்ணிவிட்டு ஏவையும் பியும் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஏயில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் ஒரிஜினல் லிஸ்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ பியில் தான் வந்து பாருங்கள் சார்ட்டட் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ சார்ட்டடுங்கிறது ஒரு நியூ லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும் சார்ட் பண்ணி, ஒரிஜினல் லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணாது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சார்ட்டட் ஃபங்க்ஷன்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிட்டேன். இப்போ பியில் வந்து பார்த்திங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கும், பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் 100, 30, 20ன்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட்டில் எப்படி காப்பி பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நார்மல் காப்பியை அலைசிங் சொல்லுவாங்க, டீப் காப்பியை க்ளோனிங் சொல்லுவாங்க. இப்போ நார்மல் காப்பினா இப்போ பி ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டா ஏயில் இருக்கிற வேல்யூலாம் பியில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இப்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இப்போ நான் ஏயில் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணேன்னா அது பியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போது ஏயில் இண்டெக்ஸ் 0 பொசிஷனில் நான் வந்துட்டு 100ன்னு இருக்கா ஆல்ரெடி, அதை வந்துட்டு நான் 99ன்னு மாற்றிடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே பிரிண்ட் பண்ணுறோம் கீழே. இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் பாருங்கள், 2 லிஸ்ட்லேயுமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ நான் ஏயில் மட்டும் மாடிஃபை பண்ணால் பியிலையும் அது சேஞ்ச் ஆகுதுல்ல, அந்தமாரி ஆகக்கூடாதுல்ல. இதுதான் நார்மல் காப்பி. இப்போ நம்ம டீப் காப்பி பண்ண போகிறோம், அதாவது க்ளோனிங் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்லைஸ் மூலிமா பண்ணலாம். இப்போ பி ஈக்குவல் டு ஏ டபுள் கோலன் அப்படின்னு வச்சுட்டோன்னா ஏயில் இருக்கிற வேல்யூலாம் பிக்கு காப்பி ஆகிடும். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்கள், ஏயில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் ஏயில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, பியில் சேஞ்ச் ஆகலை. இதுதான் வந்துட்டு க்ளோனிங் சொல்லுவாங்க. இந்த க்ளோனிங் பண்ணுறதுக்கு ஸ்லைஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்தது காப்பிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ஏ டாட் காப்பி அதை எடுத்து பியில் வச்சுட்டேன்.
இப்போ ஏல எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அது பியில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அடுத்தது க்ளோனிங் டெக்னிக் வந்து லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இப்போ பி ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டா இப்போ ஏல எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் பியில் அது மாறலை. ஓகேவா?